அதிகாரம். இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். கைமாறு கருதாத உதவி என்று பொருள். குறள் எண் 219. நயனுடையார் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒப்புரவு செய்தலை உடையான் நல்கூர்ந்தான் ஆதலாவது தவறாது செய்யும் நீர்மையுடைய அவ்வொப்புரவுகளை செய்ய பெறாது வருந்துகின்ற இயல்பாம் என்கிறார். அதாவது, பிறர்க்கு உதவியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தனக்கு வறுமை ஆகிவிட்டதே என்று வருந்தவே மாட்டான். காரணம், அந்த ஒப்புரவு செய்பவன் வறுமை நிலைக்கு வந்தால் கூட தனக்கு வறுமை அடைகிறோம் என்று அவன் ஒருபோதும் வருந்த மாட்டான். பிறருக்கு செய்ய முடியவில்லையே என்ற காரணத்தால் அவன் வருந்துவான். இதுதாங்க ஒப்புரவு அறிதல், ஒப்புரவு செய்தல். அதாவது, கைமாறு கருதாத உதவியை செய்பவன் தான் வறுமை அடைந்த போது கூட அது வறுமையாக நினைக்க மாட்டான். ஆனால் அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும் போது வறுமை அடைவதைத்தான் வறுமை என்று நினைக்கிறான் அவன். நன்றாக சிந்தித்து பாருங்கள், எப்படி சொல்கிறார் பாருங்க. அதுதான் அவன்தான் ஒப்புரவாளன். உண்மையான ஒப்புரவாளன் என்றால் அவன் முன்பு தனக்கென வாழாது பிறர்க்கென வாழக்கூடிய எண்ணம் படைத்தவன். இப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி வைத்திருக்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒப்புரவு செய்ய வேண்டும். மனிதனுக்கு கூறிய அறிவுரை. ஆகா, என்ன அற்புதம்! பார்த்தீங்களா? என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களே பாருங்கள். இந்த ஒப்புரவு அறிதலில் இப்போ இது நான் இந்த கடைசி குறளுக்கு முதல் குறளுக்கு வந்திருக்கேன். நாளையோடு இந்த ஒப்புரவு அறிதல் முடிகிறது. ஒப்புரவு அறிதல்னா கைமாறு கருதாத உதவி. எந்த நேரம் பார்த்தாலும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவன். இப்போ சொல்கிறாருங்களே சமூக ஆர்வலர். அந்த சமூக ஆர்வலர்களுக்கு இவர்கள் சமம். தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செய்தாரோ அதைத்தான் இப்போதைய சமூக ஆர்வலர்கள் செய்து வருகிறார்கள். அப்போ ஒப்புரவு அறிதல் ஒப்புரவாளன் வறுமையாளன் ஆவது செய்யத்தகுந்த உதவிகளை செய்ய முடியாது வருந்துகின்ற நிலையே ஆகும். அவன் அப்போத்தான் வறுமை நிலைன்னு சொல்கிறான். தனக்காக வறுமை நிலை அடைய வேண்டும் அதை பற்றி அவன் கவலைப்படுறதே கிடையாது. பிறருக்கு செய்ய முடியலையே, நம்மள்கிட்ட பணம் இல்லையே, அப்படி செல்வம் இல்லையே, அப்படி வருந்துகிறவன் தான் ஒப்புரவாளன். மாணவ கண்மணிகளே, உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தினமும் ஒரு குறள் படியுங்கள். அதனை உங்கள் நாட்குறிப்பில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் தங்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவீர்கள். கடமையோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடுடனும் வாழ்வீர்கள். பேரறிஞர் அண்ணாவினுடைய 3 எழுத்து மந்திரங்கள் இது. இந்த 3 எழுத்து மந்திரத்தைத்தான் தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிறார். கடமை உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். கண்ணியமாக இருக்க வேண்டும். அடுத்தவனை பார்த்து இவன் என்ன அந்த மாதிரி இல்லாமல் கண்ணியத்தோடு வாழ வேண்டும். நம்மை பார்த்து பிறர் வாழ வேண்டுங்க. கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கக்கூடாது. அவன்தான் மனிதன். தன்னுடைய கட்டுப்பாட்டை எந்த சூழ்நிலையிலுமே அவன் இழக்கவே கூடாது. எந்த இழிவு நிலை வந்தாலும் சரி, எந்த வறுமை கோட்டை அடைந்தாலும் சரி, அவன் தன்னுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை இழக்கவே கூடாது. அது மாதிரி வாழ்ந்து மறைந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. அதனால்தான் அவர் கிண்ண சாதனையிலே அவருடைய பிறப்பு முன்பு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு வரலாறு சொல்ல வேண்டும். அவருடைய இறப்பு வரலாறு படைத்ததுங்க. அவருடைய இறப்பு கிண்ண சாதனை பெற்றதுங்க. எப்படி இருக்கிறது? ஏன்னா 2 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். 67 ஆட்சி பொறுப்பை ஏற்றார். 69 ஆட்சி இறந்து விடுகிறார். எப்படி இருக்கும் மனு? நானே சின்னவனாக தான் இருந்தேன்.
அதாவது இறக்கையில் இருந்தாலும் டிவியில் பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப கண்கலங்கி எல்லாருமே, அதாவது தமிழ்நாடே அழுதது என்றால் அவருக்காகத்தான். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலோடு சந்திக்கிறேன் மாணவ செல்வங்களே.